யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம். தமிழ் நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைய என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், குறிப்பாக இன்றைக்கு முக்கியமான நாளாக இருக்கிறது. சர்வதேச ரீதியிலே சந்தோஷத்திற்கான தினமாக இருக்கிறது. அப்போ சர்வதேச ரீதியிலே இன்றைய நாள் மார்ச் மாதம் 20ஆம் தேதி சர்வதேச சந்தோஷத்துக்கான தினமாக 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டும் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி உலக சந்தோஷத்துக்கான தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ சர்வதேச சந்தோஷத்துக்கான தினமாக இன்றைய நாள் இருக்கும்போது, அல்ல சர்வதேசத்திலே மகிழ்ச்சிக்கான தினமாக இன்றைய நாள் இருக்கும்போதும் சர்வதேசமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால் அதுக்கு நிச்சயமாக இல்லை. சர்வதேசமே இன்றைக்கும் மகிழ்ச்சியை தொலைத்த ஒரு உலகமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உலக தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை, அவர்களுடைய போட்டி பிரச்சனை, நான் தான் இந்த உலகை ஆள வேண்டும் என்று அவர்களுடைய கர்வம், ஆணவம் எல்லாம் சேர்ந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருப்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஆரம்பித்திருக்கக்கூடிய போர் இன்றைக்கு ஈரான் தன்னுடைய முனைப்பை காட்டுகிறது. மத்திய கிழக்கு நாடுகள் பாதிக்கப்படுகின்றன. உலக நாடுகளுடைய பொருளாதாரம் முடங்கி போய் கிடக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அப்படியே அமர்ந்து போய் கிடக்கிறது. இன்னொரு பக்கம் அவர்களுக்கான வருமானம் இல்லாமல் பல நாடுகளும் இன்றைக்கு பரிதவித்து போயிருக்கின்றன. எரிபொருளுக்கு இல்லாமல் இருக்கிறார்கள், எரிவாயு இல்லாமல் இருக்கிறார்கள் என்றும் இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கும்போது இந்த உலக சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சிக்கான தினத்தில் உலகமே மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது. எதுவும் எவ்வாறாக இருந்தாலும் கிடைப்பதை வைத்து ஏதாவது ஒன்றை வைத்து சந்தோஷப்படுவதற்கான வாழ்க்கை வழிமுறையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சந்தோஷமாக நாங்கள் இல்லாமல் விட்டோம் என்றால் அதைவிட கொடுமையான விடயம் இல்லை. இந்த உலகத்திற்கு நாங்கள் வந்ததை கொஞ்ச நாளாவது சந்தோஷமாக இருந்து விடுவோம். கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விடயங்களில் நாங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டோம். இந்த உலகத்திலே வேலை செய்வது, உழைப்பது, பணத்தை சேமிப்பது, பொன்பொருளை சேமிப்பது, வீடுகளை கட்டுவது, குழந்தை குட்டிகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறதான் வாழ்க்கை என்றால் நிச்சயமாக இல்லை. இந்த வாழ்க்கையில் எங்களுக்கென்று ஏதாவது ஒரு அனுபவத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். செல்லும் இடங்களில் மகிழ்ச்சியான நினைவுகள் உருவாக்கி கொள்ளும். அந்த மகிழ்ச்சியான நினைவுகள் தான் எங்களுடைய முதுமை காலங்களிலே இறை மீட்டுவக்கூடிய விடயமாக இருக்கும். எனவே இந்த விடயங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஈழத்தமிழர்களுக்கு இந்த விடயங்கள் இன்றைக்கு உலகிலே நடக்கக்கூடிய விடயம் எல்லாம் ஈழத்தமிழர்களுக்கு அது பெரிய விடயமாக தெரியாது. என்றால் இதைவிட கொடூரமான விடயங்களை எல்லாம் கடந்து அந்த வழிகளுக்குள்ளே இருந்து அதற்குள்ளும் எங்களை ஆசுவாசப்படுத்தி கிடைக்கக்கூடிய நொடிகளில், கிடைக்கக்கூடிய இடைவெளிகளில் சந்தோஷமாக ஏதோ எங்களிடம் இருக்கக்கூடிய வைத்தும் சந்தோஷமாக இருந்தவர்கள் நாங்கள். இன்றைக்கு எரிபொருள் அல்லது எரிவாயு தட்டுப்பாடு என்கிறார்கள். நாங்கள் விறகடுப்பை பாவித்து காடுகளுக்கு சென்று சுள்ளி முறித்து அது ஒரு விடயமாக சந்தோஷமாக கொண்டாடி இருக்கிறார்கள். காடுகளுக்கு சுள்ளி முறிக்க போகிறதுக்கே நாட்டார் பாடல்களை, விறகெடுக்க போவதற்கே நாட்டார் பாடல்களை உருவாக்கி வைத்து அவற்றை சந்தோஷமாக மாற்றியது. அப்போ இப்படி பல்வேறு விடயங்களுக்கு எனவே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விடயங்களில் மகிழ்ச்சியை உருவாக்கி சந்தோஷத்தை காண வேண்டிய தேவை இருக்கிறதும் அதுதான் இன்றைக்கு எங்களுடைய மனநிலையை பாதுகாக்கக்கூடிய உச்ச வழியாகவும் இருக்கும். இன்றைக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை விட உளநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் கோடி பேர் இருக்கிறாங்க. அது என்ன உளவு? கொஞ்ச நாளைக்கு முதலாம் இந்த டிப்ரெஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை என்னென்னு தெரியாது. இந்த பல்கலைக்கழகம் போய் இறுதி ஆண்டுகள் தான் எங்களுக்கு அது என்னென்னு தெரிய வருது. அப்போ நாங்கள் சின்ன இருக்கைக்கெல்லாம் சின்ன மனதுக்கு ஏதாவது சோகம்னா வீட்டை போய் அம்மாட்ட சொல்லி அல்லது அம்மாட்ட மடியிற படுத்து நித்திரையை கொண்டோம்னா சரி, அல்லது நீதிப்படி புட்டை போட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்தோம்னா சரி, அடுத்த நாள் போயிட்டு அந்த சோகம் எல்லாம் இல்லாமல் போய் இன்றைக்கு இந்த தொலைபேசியை எப்போது எங்களுடைய கைகளில் தூக்கிறோமோ அப்போது நிம்மதி இல்லாமல் போயிடும். தொலைபேசிகள்லையும் தினம்தோறும் வரக்கூடிய இந்த செய்திகள், விபத்து காணொலிகளாக இருக்கட்டும், அடுத்தவன் வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்றும் சமுதாயத்திலே நிலவக்கூடிய இந்த விடயங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிகிறது இந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் நுழைந்திருக்கும் போது அல்லது இந்த தொலைபேசி பாவனை எப்போது நாங்கள் தூக்கிக்கணுமோ அன்றைக்கு எங்களுடைய சந்தோஷம் இல்லாமல் போனோம். எனவே இந்த கிராமப்புற வாழ்க்கைகளை பார்த்தோம் என்றால் மனதுக்கு கிடைக்கக்கூடிய அவ்வளவு சந்தோஷத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கு. எனவே இந்த நகர்ப்புற வாழ்க்கையில் வாழக்கூடியவர்கள் சரி, இந்த உலகிலே வாழக்கூடிய அத்தனை மக்களும் சரி, கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரங்களில் அதை சந்தோஷமாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. யாழினிது புழலிந்து என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் என்பவர். வீட்டிலே இப்போ நாங்கள் என்னதான் வெளியிற பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் எங்களோட சின்ன பிள்ளைகள், குழந்தை பிள்ளைகளோட பேசி விளையாடி சிரித்து மகளேக்கு அந்த பிரச்சனைலாம் மறந்து எங்களுக்கு சந்தோஷம் வருது. சாதாரணமாக அப்பா அம்மா வெளியிற ஒரு இடத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு கடையிறம் நாங்கள் வளர்ந்து ஒரு எங்களோட சம்பளத்தில் கூட்டின்னு ஒரு உடுப்படுத்து கொடுத்து அல்லது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை கூட வேண்டிய சாப்பாடு வாங்கி கொடுத்து அல்லது நாங்கள் வாங்கியிருக்கக்கூடிய வாகனங்கள் அவர்களை ஏற்றி கொண்டு ஒரு சுற்றுலாவாக போய் வரைக்கும் அதுகளில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அல்லது சிலருக்கு தனியாக இருப்பதிலே சந்தோஷம் இருக்கும், சிலருக்கு கூட்டமாக இருப்பதிலே சந்தோஷம் இருக்கும், பயணப்படுவதிலே பலருக்கு சந்தோஷம் இருக்கும், இயற்கை அழகுகளை ரசிப்பதிலே சந்தோஷம் இருக்கும், கடற்கரையிலே விளையாடுவதில் இருக்கும், சிலருக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலே சந்தோஷம். இப்படி பல்வேறு விடயங்களை பார்க்கக்கூடியது. சின்ன சின்ன உதவி செய்வதிலும் தங்களை சந்தோஷமாக்கி பார்க்கக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். அப்போ இந்த வாழ்க்கை இந்த உலகத்திலே எங்களை நாங்களே சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய பல வழிகள் இருக்கிறது. நாம் முத்துக்குமார் எழுதுவது போல ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல இந்த வலியினுடைய அல்லது எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தினுடைய வீரியம் குறைந்து செல்லும். அடுத்த நாளிலே ஏற்படுத்தக்கூடிய கஷ்டம், அந்த வலியினுடைய வீரியம் குறையும். அடுத்த நாளிலே செல்லும். இன்றைக்கு இருப்பதை விட நாளைக்கு அந்த வலியினுடைய வீரியம் குறையும், அடுத்த நாளிலே குறையும். அப்போ இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளையும் நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு எல்லா மனிதர்களுக்குமே பிரச்சனைகள். இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லாதவன்ற மனிதர்கள் 1000 ரூபாய் உழைப்பவனுக்கும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் உழைப்பவனுக்கும் பிரச்சனை இருக்குது.
ரூபாய் உழைப்பவனுக்கும் பிரச்சனை இருக்குது. ஒரு நாளைக்கு கோடிகளிலே உழைப்பவனுக்கும் அந்த கோடியை எப்படி பாதுகாப்பது என்பதற்கு பிரச்சனை இருக்குது. எனவே இந்த உலகத்திலே பிரச்சனை இல்லாத மனிதன் என்று எதுவும் இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலும் எங்களுடைய சந்தோஷத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களால் உயர்ந்த மனிதர்களாக இருக்கார். ஒரு ஏழை குடிசைக்குள்ளே அன்றாட நாள்கூலி வேலைக்கு சென்றும் கிடைக்கக்கூடிய 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளத்தை கொண்டு வந்து அதிலே பிள்ளைகளுக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் கொடுத்து இரவு ஒன்றாக உணவு சமைத்து ஒன்றாக இருந்து ஒன்று ஒன்றாக உறங்கும் அந்த குடும்பத்தை பார்க்கும் போதும் ஏதோ ஒன்றை நாங்கள் தொலைத்தது போல எங்களுக்கே அவர்கள் உணர வைக்கிறார்கள். இந்த ஒரு நாளுக்கு லட்சக்கணக்கில் உழைச்சு அதை கொண்டு வீட்டை போக நேரம் இல்லாமல் அதை வீட்டுக்காரரோட கதைக்கு நேரம் இல்லாமல் தனியை சாப்பிட்டு தனியை உறங்கி தனியை எழும்பி வீட்டுக்காரோட சேராமல் ஒரு ரோபோ போல இயந்திரம் போல தெரியக்கூடிய எங்களுக்குன்னா அதை பார்க்கும்போதும் அது எங்களுக்கு ஏதோ ஒன்றை தொலைத்திருக்கிறோம், ஏதோ ஒரு சந்தோஷத்தை தொலைத்திருக்கிறோம் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கு. இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கிறது. நாங்கள் எதெல்லாம் உயர்வு என்று நினைக்கிறோமோ அல்ல எதெல்லாம் எங்களோட வாழ்க்கைக்கு கஷ்டமான நினைக்கிறோமோ அந்த கஷ்டத்துக்குள்ளே வாழக்கூடியவர்கள் இந்த வாழ்க்கையை மிக இலகுவாக மிக சந்தோஷமாக கொண்டு செல்கிறார்கள். எனவே இந்த பூ உலகிலே பிறந்துக்கக்கூடிய மனிதர்களாகிய நாங்கள் எல்லோருக்குமே கஷ்டம் இருக்கு. இந்த உலகமே கஷ்டத்தில் தான் வாழ்ந்து ஆனால் அந்த கஷ்டத்திலும் இருக்கக்கூடிய கொஞ்ச நாளையாச்சும் சந்தோஷமாக மாற்றி அடுத்தவரோடு சிரித்து பேசி காண்பவர்கள் எல்லாருக்கும் புன்னகையை சிரிப்பை பரிசாக கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்த அளவு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரங்களிலாவது எங்களை நாங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முயற்சிப்போம் என்பதை தான் இன்றைய நாளிலே நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு இந்த உலக சர்வதேச சந்தோஷத்துக்கான அல்லது மகிழ்ச்சிக்கான தினத்திலாவது கொஞ்சம் எல்லோருடன் மனம் விட்டு பேசி எல்லோருடன் ஒன்றாக இருந்து இன்றைய நாளிலாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பது எங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய. இலங்கையில் 10ல் 5 பேர் பைத்தியமாக தெரிகிறாங்க ரெண்டும் ஆய்வறிக்கை கூறும். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய பைத்தியமாக இருக்கிறாங்களா இல்லை நாங்கள் பைத்தியமாக இருக்கிறோமான்னு எங்களுக்கே தெரியாமல் இருக்கும். நிலைமை அப்படி இருக்கு. அப்போ கொஞ்சம் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார்கள். இன்றைக்கு ஒரு ஜோக் சொல்லி சிரிச்சிருக்கிறான்னா அவனை பூமர்ன்றது பிரிஞ்சுன்றது மொக்க ஜோக் அடிக்கிறது. ஆனால் அவன் தான் இந்த உலகத்திலேயே மிக சந்தோஷமான மனிதனாக இருப்பான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பான். ஒன்று இருக்காம தெரிகிறார்கள் தான் இந்த இதே வருத்தம் அந்த வருத்தம் என்று தெரிகிறார்கள். எனவே சிரிப்போம், அடுத்தவரையும் சிரிக்க வைத்து பார்ப்போம் என்பதுதான் உலக சந்தோஷமான தினத்திலே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலேயே இந்த வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் அடைய வேண்டிய விடயங்கள் என்று என்னவென்று கேட்டால் இந்த பதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பட்டமாக இருக்கலாம் என்று நாங்கள் ஒவ்வொருவரினுடைய விருப்பத்தையும் கூறுவோம். இந்த விருப்பங்களுக்கு அப்பால் இந்த விருப்பங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால் அத்தனைக்கும் பின்னால் என்னுடைய வாழ்க்கை கட்டாயமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை தான் எல்லோரும் கூறக்கூடியவர்களாக இருப்போம். இன்றைக்கு உலக சர்வதேச மகிழ்ச்சி தினமாக இருக்கிறது. இது ஐக்கிய நாடுகள் சபையினாலே 2012ஆம் ஆண்டு அமர்விலே பேசப்பட்டு 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இன்றைய நாளுக்குரிய இந்த ஐக்கிய நாடுகள் சபையினாலே வெளியிடப்பட்டிருக்கிற தொனிப்பொருள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைய இந்த சமூக ஊடகங்களுக்குள்ளே சிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதன் இந்த சமூக ஊடகங்களுக்கும் அவர்களுக்குமான மகிழ்ச்சி எவ்வாறான நிலைமையில் இருக்கிறது, இது அவர்களினுடைய உறவிலே எவ்வாறான பாதிப்பினை ஏற்படுத்துகிறது என்பதனை மையமாக கொண்ட தொனிப்பொருளினைத்தான் இந்த வருடத்திற்கான தொனிப்பொருளாக ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த ஹரி குறிப்பிட்டிருப்பது போல இந்த மகிழ்ச்சி என்பதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவருமே தேடக்கூடியவர்களாக இருப்போம். இன்றைக்கு இந்த சிரிக்கக்கூடியவர்களை அல்லது ஜோக் சொல்லக்கூடியவர்களை பூமர் என்று சொல்வதோ கிரிஞ்ச் என்று சொல்வதோ எங்களுக்கு பழக்கமாகி போய்விட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த இலங்கை திருநாட்டிலாக இருக்கட்டும் அல்லது இந்த சர்வதேச அரசியலாக இருக்கட்டும் பல்வேறு விடயங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இன்றைக்கு எங்களினுடைய சூழ்நிலை பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது ஒரு தனி நபரினுடைய வாழ்க்கை ரீதியாகவும் சரி, இன்றைக்கு ஈரானாக இருக்கலாம், இஸ்ரேலாக இருக்கலாம், அமெரிக்காவிலே வாழ்ந்திருக்கக்கூடிய எங்களை போன்ற சக மனிதர்கள் அங்கே இறந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு சர்வதேசத்தில் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் கூட நாங்களும் இவ்வாறான வழிகளை கடந்து வந்தவர்கள் தான். இவ்வாறான விடயங்களை தாண்டி இன்றைக்கு இந்த வாழ்க்கையை நாங்களும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சர்வதேச மகிழ்ச்சி தினத்திலே கூறப்பட வேண்டிய விடயம் என்னவாக இருக்க போகிறது என்று சொன்னால், எங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் இவ்வாறு காலம் காலமாக மாறி வருகின்றது. அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் அல்லது ஒரு போர் சூழலாக இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் நாங்கள் எங்களினுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக காலமாகவே நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை ஒவ்வொரு வருடமும் இந்த ஹாப்பினஸ் தொடர்பாக, அதாவது இந்த மகிழ்ச்சியான நாடுகள் தொடர்பாக அறிவிக்கப்படுகிறது. அதன்படி ஒவ்வொரு வருடமுமே பின்லாந்து தான் தொடர்ந்தும் முன்னிடத்திலே இருந்து வருவதாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறான நிலைமையை கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வருமானத்திற்காக மட்டும் பணத்தை சேமிக்கக்கூடியவர்களாக அல்லாமல்
தங்களோடு இருக்கக்கூடியவர்கள் அல்லது தங்களினுடைய சமூகத்திலே வாழக்கூடியவர்கள், தங்களினுடைய சமூக சூழலிலே இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கலாம், அத்தனையையும் நேசித்து மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அங்க தங்களினுடைய குடும்பத்திலே அவர்கள் நேரத்தினை செலவிடுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்தினை இயற்கையோடு செலவிடுகிறார்கள். இவ்வாறாக அந்த நாடுதான் தொடர்ந்தும் இன்றளவிலும் முன்னிலையிலே இருக்கக்கூடிய பின்லாந்து நாடும் மகிழ்ச்சிக்கான நாடாக இருக்கிறது. அடுத்து இந்த பூட்டான் நாட்டினை பார்ப்போமானால், இந்த பூட்டான் நாட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகத்திலே எல்லா நாடுகளும் மொத்த தேசிய உற்பத்தியினை பொருளாதார கணிப்பாக கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே பூட்டான் நாடானது மொத்த நாட்டினுடைய மகிழ்ச்சியை பற்றி பேசுவதாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, கட்டாயமாக மகிழ்ச்சியும் பேசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பூட்டான் இவ்வாறானது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதாக இருக்கிறது. இவ்வாறாக இருக்கிற பட்சத்திலே நாங்கள் எங்களினுடைய சமூகத்திலே என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த மகிழ்ச்சி என்பது ஒரு தொற்றிக்கொள்ளக்கூடிய விடயம் என்று கூறலாம். ஏனென்று சொன்னால், ஒரு 20 பேர் சுற்றி இருக்கிற இடத்திலே 19 பேரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கட்டாயம் அந்த ஒரு நபரும் சிரிக்கக்கூடியவராகத்தான் இருப்பார். எனவே இது அனைவரிடத்திலும் தொற்றிக்கொள்ளக்கூடிய, நாங்கள் இலவசமாக பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிற பட்சத்திலே இதுக்கு பணம் தேவையில்லை, காசு தேவையில்லை, அல்லது நாங்கள் இதை ஒருவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த விடயமும் எங்களுக்கு தேவையில்லை. முடிந்தவரை இந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இந்த சிறு புன்னகை என்பது அந்த நாளினுடைய கஷ்டத்தினை போக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு காலையிலே நீங்கள் எழும்புகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு சிறிய புன்னகையோடு, இன்றைக்கு நான் இந்த காலையிலே விழித்திருக்கிறேன், இந்த நாளை எனக்கு தொடங்குவதற்காக கடவுள் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று சிறு புன்னகையோடு தொடங்குங்கள். நேற்றைய கவலைகளை மனதிலே சுமந்து நாளைய பாரங்களை எண்ணி எண்ணி நாங்கள் இந்த மகிழ்ச்சியை தொலைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொல்ல, கடன் வாங்குறோம், அந்த கடனை போக்குறோம், பிறகு இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த ஆடம்பர செலவுகளாக இருக்கலாம், அல்லது உறவினர்களோடு ஏற்படக்கூடிய முரண்பாடுகளாக இருக்கலாம், அல்லது நண்பர்களோடு ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளாக இருக்கலாம். அத்தனையுமே நாங்கள் மனசிலே சுமந்து 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 எல்லாவற்றுக்கும் ஓடி ஓடி உழைச்சு கடைசியா இந்த வயோதிப பருவம் என்று வரைக்குள்ளே வாழுவதற்கு என்னன்னு சொல்ல விருப்பம் இருக்கும், அதற்கான நேரம் இருக்காது, அதற்கான இளமை இருக்காது, அல்லது அதற்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லாத தன்மை ஒன்று உருவாக்கக்கூடியதாக இருக்கும். எனவே முடிந்தவரை இந்த மகிழ்ச்சியினை பரப்பக்கூடியவர்களாக இருக்கணும், நாங்களும் மகிழ்வாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் வாழ்க்கையிலே இந்த இயற்கையோடு செலவிடக்கூடிய விடயங்கள், அதாவது ஒரு கிழமையிலே 2 நாட்களாவது இயற்கையோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற மனிதன் மற்ற மனிதர்களோடு ஒப்பிடும் பொழுது 50% மகிழ்ச்சி வீத அதிகரிப்பினை கொண்டவனாக இருக்கிறான். அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த மகிழ்ச்சி என்ற விடயத்தினை நாங்களும் கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ரோட்டிலே செல்லுகின்ற நேரங்களிலே முடிந்தவரை புன்னகிக்க பழகி கொள்ளுங்கள். இந்த சில பேரெல்லாம் எத்தனையோ வருஷமா பகையாக இருப்பினும், எல்லாம் கதைக்காம இருப்பினும், அவர்களோட விழாக்களுக்கு இவர்கள் போக மாட்டினோம், இவர்களோட விழாக்களுக்கு அவர்கள் போக மாட்டினோம். காரணம் என்னன்னு கேட்டா, எப்பயோ எங்களோட 3வது தலைமுறையில தாத்தாவோ பாட்டியோ வேலையில நிக்கிற ஒரு மாமரத்தை வெட்டின்னு சண்டை பிடிச்சிருப்பினோம். இப்படி அந்த ஒரு காரணமே இல்லாத ஒரு பகைமை உணர்வாக இருக்கலாம், சண்டையாக இருக்கலாம், அத்தனையுமே மனதிலே சுமந்து கொண்டு நாங்கள் ஏன் சிரிக்காம இருக்கிறோம் என்று கேட்டா தெரியாம இருக்கிறது. ஆகவே இந்த இறுக்கமான ஒரு சூழலில் இன்றைக்கு டிஜிட்டல் உலக பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது இந்த டிஜிட்டல் மயமாக வளர்ந்திருக்கக்கூடிய சூழல்களிலே நாங்கள் பல்வேறு விடயங்களுக்குள் சிக்கொண்டு கொண்டு எங்களினுடைய மகிழ்ச்சிகளினை தொலைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு இந்த சமூக ஊடக பாவனையில மகிழ்ச்சிக்காக சுரக்கக்கூடிய டொபமைன் என்று சொல்லப்படக்கூடிய சுரப்பு அதிகமாக சுரக்குகிறது. ஆகவே இந்த தேவையற்ற இந்த ஒரு சோசியல் மீடியாவை பார்க்கிற போது இவ்வாறான அந்த மகிழ்ச்சிக்கான சுரப்பு என்பது சுரக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் சற்று அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் இந்த எங்களினுடைய சூழலிலே, எங்களினுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்களாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய விடயங்களாக இருக்கலாம், அத்தனையையும் குறைத்து வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். முடிந்தவரை இந்த 2 வார்த்தைகளை சொல்ல பழகி கொள்ளுங்கள். சொரியும் தேங்க்யூ. முடிந்தவரை மன்னித்து விடு என்று கேட்பதிலும் எந்த தவறும் இல்லை. ஒருவர் ஒரு உதவியை செய்து விட்டார் என்று சொன்னால் அதற்கு நன்றி கூறுவதிலும் எந்த தவறும் இல்லை. முடிந்தவரை இந்த நன்றி, மன்னிப்பு, இந்த 2 வார்த்தைகளையும் நாங்கள் கை கொண்டு விட்டாலே எங்களினுடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்களும் இந்த சர்வதேச மகிழ்ச்சி தினத்திலே கூறக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பக்கத்தில் இருப்பவர்களிடம் தொற்றிக்கொள்ளக்கூடிய இந்த மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டிருந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்களும் மகிழ்வாக இருப்பார்கள். எனவே முடிந்தவரை நேய சொந்தங்களே,
முகங்களை இறுக்கமாகவோ அல்லது உங்களுடைய மன எண்ணங்களை பகைமை உணர்விற்குள்ளோ கொள்ளாமலோ முடிந்தவரை புன்னகையோடு அந்த நாளை தொடங்கி புன்னகையோடு இந்த வாழ்வை முடிப்போம் என்பதனைத்தான் நாங்களும் கூறக்கூடியதாக இருக்கும் இல்லையா ஹரி? நிச்சயமாக. எனவே மீண்டும் மீண்டும் நாங்கள் கூறிக்கொள்வதும் இந்த உலகமே இப்படியான நெருக்கடிகளுக்குள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் போதும் உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் எங்களை சூழ உள்ள சின்ன சின்ன விடயங்களில் சந்தோஷத்தை பார்ப்போம், சந்தோஷத்தை உருவாக்கி கொள்வோம், சூழ இருப்பவர்களுடைய வழிகளை மறக்கக்கூடிய அளவர்களுக்கு அவர்களையும் சிரிக்க வைப்போம் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடம் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் ஹரிஹரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.